சொல்லிட்டியாடா? இதுல ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்கு. பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு கல்யாண சுந்தரத்துக்கிட்ட கொடுத்துட்டு அப்பாக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரி. இதுல ஒரு 200 ரூபாவை நீயே வச்சுக்கோ. வெறும் 200 ரூபா தானே? அப்புறம் என்ன அள்ளி கொடுப்பா? ஏமா வசந்தி, அவங்கிட்ட போய் பணத்தை கொடுக்கறியே, பதட்டத்துல எங்கயாவது விட்டுட்டானா என்ன பண்ணுவ? அத வாங்கி வீரவாக கிட்ட கொடு. மத்த பிள்ளைய நம்புறீங்களா? என்ன கிளவி சவுண்ட் கூடுது? என் பேரு வீரபாகா. பின்ன வரும்போது அந்த பணத்துல 10 ரூபாய்க்கு வெத்தனம் கையறேன். ஏன் பரிசம் போட போறியா? அத போட்டாதான் அடங்கும். பார்த்து பத்திரமா போப்பா. பாத்து போங்க. ஹலோ, கல்யாண சுந்தரம்பா, நான் தான் தமிழ்வாதியார் பூவலிங்கம் பேசுறேன்ப்பா. பையன்கிட்ட 2000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதை வாங்கிக்கிட்டு நல்ல விஷயமா சொல்லுங்க. கல்யாண சுந்தரம் என்ன கிண்டலா? இது வரைக்கும் 99 கல்யாணத்தை சீரும் சிறப்பமா எந்தவித பிரச்சனையும் இல்லாம நடத்தி முடிச்சிட்டேன். அதனாலதான் வெறும் சுந்தரம்பா இருந்த என்ன கல்யாண சுந்தரம்னு கூப்பிட்டு அழகு பாக்குது இந்த ஜில்லா. இத பாரு, இன்னும் ஒரே ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டேன்னு வையே, அப்புறம் செஞ்சுரி சுந்தரம்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறியா? விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மணி அடிக்குது. செஞ்சுரி கன்ஃபார்ம்டு. நான் சொல்லையா, மணி சொல்லுது. ஹலோ, நான் தான் கல்யாண சுந்தரம் பேசுறேன். சார், நான் தான் தமிழ்வாதியார் பையன் பேசுறேன். நான் இங்க வாசல்ல தான் நிக்கிறேன். செஞ்சுரி கன்ஃபார்ம் ஆயிருச்சியா? இத வந்துட்டேன். வணக்கம் வணக்கம். ஐ எம் a marriage assembler, famous கல்யாண சுந்தரம். பார்த்தா சர்வ சுந்தரமா இருக்காரு. தம்பி, இந்த கிண்டல்லாம் வேணாம். இது வரைக்கும் நான் 99 கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரே ஒரு கல்யாணத்தை நடத்திட்டேன்னு வைங்க, செஞ்சுரி அடிச்சிருவேன். என்ன அப்படி பாத்துக்கிறீங்க? உங்க 2 பேர்ல யார் வாத்தியார் விட்டு பையன்? நான் தான் வாத்தியாரோட பையன். அப்ப நீங்க தான் மாப்பிள்ள. உள்ள வாங்க, பொண்ணை பாருங்க, பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலாம். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஐயோ மணி அடிக்குது, நல்ல சகுனம். உள்ள வாங்க வாங்க, சொல்லுங்க. என்னடா இருந்தாலும் லூஸ் மாதிரி கல்யாணம்ன்றான், மாப்பிள்ளன்றான். ஏய், உங்க அப்பா நல்ல ஐடியா பண்ணி உனக்கே தெரியாம உன்னை பொண்ணு பார்க்க அமைச்சிருக்காரா? என்னடா பண்றது? பேசாம ஒண்ணு பண்ணு, இந்த பொண்ணு பாரு. உன் ஆளோட இந்த பொண்ணு பெட்டரா இருந்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. டேய் சும்மாரா. என்னடா நீ நல்ல ஐடியா கொடுத்தா சொன்னா கேட்க மாட்டற. என்ன சக்தி, பொண்ணை பாத்தியா? பிடிச்சிருக்கா? விளையாடாதம்மா, நான் பொண்ணும் பார்க்கல ஒன்னும் பார்க்கல. பொண்ணை மட்டும் பார்த்துட்டு பிடிக்கலன்னு கூட சொல்லு. ஆனா பார்க்காம மட்டும் வந்துடாதப்பா. உங்க அப்பா என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவாருப்பா. ஆல் தி பெஸ்ட்ப்பா. மா, ஆல் தி பெஸ்ட் அன்பா. ஏண்டா நீயுமாடா? வாடா, எதையும் சந்திப்போம். என்னடா தம்பி பாட்டு பாடி பரவச நிலையில இருக்க? ஒண்ணு இல்லனே, ஓனர் பட்டன் வாங்கிட்டு வந்துச்சாரா, பசியா இருந்துச்சு, அதான் பஜனையில உட்காந்துட்டேனே. தம்பி வாங்க, செஞ்சுரி அடிக்க நேரத்துல வாடா உட்காந்துட்டு. ஏன் தம்பி, செஞ்சுரி அடிச்சிடலாம்ல? ஏன் கேக்குறீங்க? இல்ல 99 கல்யாணத்துல வராத டவுட் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கு. அதெல்லாம் வரப்படாது. நல்லா தெளிவா இருக்கணும். எங்க 2 பேர்ல யார் வாத்தியார் பையன்? 2 பேர்ல யார் எனக்கு 2000 ரூபாய் தராங்களோ அவங்கதான் வாத்தியார் பையன். என்ன நீங்க தரீங்க? பணம் ஓகே, ஆனா ஏதோ ஒண்ணு இடிக்குது. எங்க போயிட்டாங்க? தம்பி, இப்ப போனாங்களே அவங்க 2 பேர்ல யார் வாத்தியார் விட்டு பையன்? சொல்றேன், போய் சுண்டல் வாங்கிட்டு அட பாவி, சுண்டல் எங்க வச்சிருக்காங்க? இந்த வச்சுக்க. இப்ப சொல்லு. அவங்க 2 பேர்ல ஒருத்தரோட அப்பா வாத்தியார்னே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே திருட்டு பையல. ஐயோ, கிரிக்கெட்ல கூட டெண்டுல்கர் 99 அடிக்கும் போது கூட இப்படி டென்ஷனா இருக்க மாட்டாரே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயம்மா, இங்க வாங்க. வந்துட்டம்மா. அம்மா, மாப்பிள்ள பையன் வந்துட்டாருமா. எனக்கு பின்னாடி நிக்கிறாரு, அவர்தான். அதுவும் நிக்கிறாரு பாருங்க, அவர்தான். பையன் ஓகேதான், என்ன மொழிதான் திருட்டு மொழியா இருக்கு. ஐயோ, யார பார்த்துட்டு சொல்றாங்கன்னு உண்மையா புரியலையே. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. அது ஒண்ணு இல்லம்மா, புது இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் திருன்னு முடிக்கிறாப்புல நல்லபடியா பார்க்க சொல்றேன். நீங்க கொளுத்துங்க, விளக்க சொன்னமா. ஐயோ தம்பி, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என் வாழ்க்கையில விளையாட இவர் தலை பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட், அப்படியே விளையாடிட்டாலும்
ஏசிக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இப்போ கிளம்புனா 3 ஹவர்ல ரீச் ஆயிடலாம். தோரை இங்க வாயேன், மேல போயிட்டு அப்பாவை வர சொல்லு. சரிம்மா. பா நீங்க கீழே வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே சார். சொன்னதை மட்டும் செய்யுங்க. அவனை எங்க வச்சு முடிக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, ரைட். மாமாக்கு ஒரு முத்தாப்புடு. மாமாக்கு அந்த செயின் தெரியா? எங்க தாத்தா கிட்ட சொல்லி குத்துருவேன், பாத்துக்க. உங்க தாத்தா பெரிய போலீஸா? ஆமா. கன் வச்சு சுற்றுவாரா? சுற்றுவாரு, அங்க பாருங்க எங்க தாத்தாவை. டேய், என்கவுண்டர் எசக்கி பண்ணிட்டா. ஐயோ, கண்ணு வேற வருதே. இவரை வேற சரியா சமாளிக்கணுமே. அந்த 2 பேர்ல யாரு வாத்தியார் பையன்? நான் தாங்க. வாத்தியார் பூவலிங்கத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வரும். என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிற? நீ பண்ண ஆள் மாறாட்ட மட்டும் அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு நம்மள கொன்னே போட்டுருவாடா. விடுனே, தெரிஞ்ச நீங்க பாத்துக்கலாம். பேச்சி அம்மா, இசக்கி அம்மா, அங்காள பரமேஸ்வரி அம்மா, ஜக்கம்மா, பொண்ணு விளையிற பூமியில இந்த பொண்ணுக்கு ஒரு அருள்வாக்கு சொல்லுத்தாயே. உன் மனசுல நினைச்சது அப்படியே நடக்க போகுது தாயி. கூடிய சீக்கிரம் உன் கழுத்துல மாங்கல்யம் ஏற போற நேரம் வரப்போகுது தாயி. அப்படி சொல்லுங்கம்மா, நல்ல வார்த்தை சொன்னீங்கம்மா. இப்பதான் என் மருமக முகத்துல சிரிப்பு வருது. ஆனா ஒரு குழப்பம் இருக்குதுமா. குழப்பமா? பயப்பட வேண்டாம், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு தாயி. என்ன செய்யணும்னா, அண்ணே குறையும் சொல்லிட்டு போடுறேன். என் பொழப்புல மண்ணை போடாதீங்க சாமி. இந்த 500 ரூபா வச்சுக்க. இனிமே இந்த பக்கம் குறி சொல்றேன் நரி சொல்றேன்னு வந்த அப்புறம் போ. நல்லா இருக்கணும் சாமி. வரேன் தாயி. 500 ரூபா கொடுத்ததுக்கு சொல்ற குறிய முழுசா கேட்டிருக்கலாம். பொன்னிதாமா இந்த வீட்டுக்கு மருமக. அவனுக்கு இவதான், இவளுக்கு அவன் தான் அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான். இத குறி கேட்டுதான் நாம தெரிஞ்சுக்கணுமா? நாம குறி கேட்டு அவன் ஏன கொண்டான்னு ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம மனசு கடந்துல சங்கடப்படும். தண்ணி கொடுமா. எடுத்துட்டு வரேன்ப்பா. நீங்க உள்ள வாங்கண்ணே. குறி கேட்கிறாள் குறி. அவன் எந்த நேரம் வருவேன்னு தெரியலையே. இந்த கடையை மொத்தமா க்ளோஸ் பண்றதுக்கு கடையை திறக்கிற நேரமா? டைம் கீப் பண்ணீங்களா? கடையை திறக்கறாங்க. கடையை பூட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன காலையில இவ்வளவு டென்ஷனா பேசுற? எல்லா டென்ஷனுக்கு இவன் தான் காரணம். சின்ன பையன் போட்டு அடிச்சு போறா, இடத்துல பத்த போகுது. என்ன டேய், நீ ஏஞ்சடா போடா. என்ன அப்படி என்ன பண்ணா இவன்? உனக்கு செல் ரேவியை பத்தி தெரியுமாடா? நமக்கு செல்லு விக்கிறவனை பத்திலாம் தெரியாதுனே. ஐயோ, அவன் செல்லு விக்கிறவன் இல்ல. பாளையங்கோட்டை செல்லுக்குள்ளே 3 போலீஸ்காரங்க சங்கர்த்தவன். அவன் பொண்டாட்டிக்கு சுடிதார் தைக்க என்கிட்ட கொடுத்துருந்தான். ரபடி பொண்டாட்டியாச்சுன்னு ஓவர் நைட் கண்ணு முழிச்சு அர்ஜென்ட்டா தச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப பார்த்து இந்த பயவுல என்ன செஞ்சிச்சு தெரியுமா? பயவுல ஏடா ஒருத்த கஷ்டப்பட்டு தச்சுக்கிட்டு இருக்க, தூங்குறியா? வேத்து ஒழுகுதுடா, பேன போடு. ஹலோ, என்ன சம்பளம் கொடுக்குற மாதிரி அடிக்கிறீங்க? வாயில சொன்னா கேட்க மாட்டோமா? இனிமே அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா நீ எல்லாம் இன்னொரு டெய்லர்ட்ட வேலை பார்த்து பாரு, அப்ப தெரியும். பக்கத்து வீட்டு அடுப்புல ஏதோ தீயுது தெரியாம வாழ்றாங்க. என்னத்த சொல்றது? பக்கத்து வீட்டுல இல்ல, பக்கத்து டேபிள்ல. ஐயோ என்னாச்சு? ஐயோ போச்சா, பூரா போச்சா. ஐயோ என்ன ஏறி போச்சு. இது வந்து செல்ரவியோட பொண்டாட்டியோடதே.
போகுது. நம்ம 2 பேரும் தாண்டா மிஸ் ஆக போறோம். டேய் அந்த செல்லு ரவி தாண்டா கூப்பிடுறேன். அண்ணன் ஜி. நான் செல் ரவி பேசுறேன். சொல்லுங்க ஜிஜி. என் பொண்டாட்டி பர்த்டேக்கு புதுசா சுடிதார் தைக்க கொடுத்தனே, தச்சிட்டியா? என்னடா வாயிலே தைக்கிற? இல்ல அண்ணன் ஜி, தச்சிட்டேன் ஜி. அதுல பெரிய தச்சிட்டல்ல, இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். எடுத்து வை. அண்ணன் ஜி அங்கே நில்லு ஜி, வராத ஜி. ஆமா போடா. என்னண்ணே புது ஆடுறானே? புது ஆடுறா? தச்சிட்டியா? தச்சுட்டன் ஜி. அண்ணன் ஜி நல்லா தச்சிட்டியா? நல்லாவே தச்சுட்டன் ஜி. நல்லா தைக்கலனா தான் உயிர் போயிரும் தெரியல. எவ்வளவு? எதுக்கு அண்ணன் ஜி பணம்? நீங்களே வச்சுக்கோங்க. வேணாம் அண்ணன் ஜி. போலீஸ்காரனா தான் எனக்கு பிடிக்காது. ஒன்ன மாதிரி வேலைக்காரனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா வச்சுக்க. வரட்டுமா? வாங்க அண்ணன் ஜி. கவரை பிரிச்சு பார்க்க போறேன். என்னை கடையோட சேர்த்து பிரிச்சு மேய்ச்சிட போறேன். அதே நான் கடையை புட்டிட்டு காசி ராமேஸ்வரம் போறேன். சரி அழாத. ஒருவேளை இப்படி பண்ணா இப்படி எப்படி? கடையை சாத்திட்டு வெளியில போறதுக்கு பதிலா கடையை சாத்திட்டு உள்ள போயிட்டா. ஆனா ஒண்ணு, சரக்கு என்னோடது, சைடிஷ் உன்னோடது. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நல்லா இல்ல விடு. வேண்டாப்பா. டேய் ஆர்டினரி, அர்ஜென்ட்டா ஓடி போய் நம்ம பாய் கடையில அர்ஜென்ட் முத்து சொன்னேன்னு ஒரு கொத்து கறி வாங்கிட்டு வா. காசு யாருங்க அப்பா நான் தருவேன். இந்தா அர்ஜென்ட் முத்து சொன்னேன்னு அழுத்தி சொல்லி வாங்கிட்டு வா. அப்பதான் சூடா கொடுப்பாங்க. அப்படியே அப்படின்ட்டு வா. டேய் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணேன்னு ஒன்னேன்னு கத்தி ஊற குட்ட கூடாது. கதவு கிட்ட வந்து லேசா தட்டு, கையை இடுக்குள்ள விட்டு லமக்குன்னு எடுத்துக்கிறேன். ஒரு நூறுவா சேர்த்து கொடுங்கண்ணே. போடா எந்திரிச்சு ஒன்னால தான் நான் குடிக்க போறேன். சொல்றத கேட்ற சீக்கிரம் போடு ஒரு ரவுண்ட். சியர்ஸ். என்ன வர வர கசக்குது. ஏண்டா இது என்ன கபடி மேட்ச் நினைச்சா? காசு கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு அவங்க அப்பனை பத்தி தெரியுமில்ல. தோலை உரிச்சு புடியா பாத்துக்க. கஷ்டப்பட்ட பொண்ணுக்காக கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை. கஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு. ஏன்னா உன் பையன் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான். சீக்கிரம் கொத்தோட வந்துட்டான். எல்லாம் இந்த அர்ஜுன் முத்தோட ட்ரைனிங். சூப்பர். மெதுவா திறந்து கையை விட்டு புடிங்கிடுன. ஏ வலி தனி வலி. இங்க பாரு. வாவ் சூப்பர்ண்ணே. என்னண்ணே தரமாட்டானோ? கையில வைக்கிறேன் ஆனா கொடுக்க மாட்டேங்கிறேன். பிச்சு புடுங்க. ஒருவேளை கறி அதிகமா இருக்கோ? கறி அவ்வளவு அதிகம்னு சொல்ல முடியாது. ஆனா சூடா. அப்பா இல்ல, அதான் அதிகமா கொடுத்துட்டேன். என்ன கறி கதறுது? உன்கிட்ட வர்ற கஸ்டமர நீ இப்படியான கஷ்டப்படுத்துறது? இல்ல கொத்து கறி நினைச்சு நான் அண்ணன் வெளியே நின்னு பேசுறேன். நீனா மரியாதையில உள்ள நின்னு பேசுறேன். போனே. ஐயோ அண்ணன்ஜி. என்னடா தச்சிருக்கற? நல்லாத்தான் அண்ணன்ஜி தச்சேன். ஆனா நீ டெய்லரே இல்லடா. அதான் ஊரே சொல்றாங்களே. டேய் நீ மகா கலைஞன்டா. மீ 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 மீ. இத்தனை வருஷத்துல என் பொண்டாட்டிய நானே இவ்வளவு அழகா பார்த்தது இல்லடா. நீ ஊரே பார்க்க. நீ ஹைஜீனிக்கான டெய்லர்டா. எப்போ தொப்புள்ள கொசு கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு வலை போட்டியோ அப்பவே நீ என் இதயத்துல இலை போட்டுட்டடா. இனிமே என் பொண்டாட்டிக்கு எப்பவுமே நீ டெய்லர்டா. அடுத்து வலை போடுறதுக்கு அட்வான்ஸ். போயிட்டு வரேன். இதெல்லாம் ஒரு டிசைனா? வலை போட்டதுக்கு இவ்வளவு ஒரு பாராட்டா? இந்த குட்டி அம்மாவோட டிசைன் உலகம் பூரா பரவ போகுது. திருச்செந்தூர் முருகா எல்லாரையும் காப்பாத்துப்பா. கூடிய சீக்கிரம் பொண்ணிக்கு அவங்க அத்தை கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்ல வேண்டியதா? மாமா வா வீரா. வர சொல்லியிருந்தீங்களா? ஆமாப்பா, கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்த உடனே திருச்செந்தூருக்கு வரதான் நான் வேண்டிக்கிட்டேன். நீ ஒரு 2 நாள் கடையை பார்த்துக்குவல்ல? நான் பார்த்துக்கிறேன் மாமா. எனக்கு 10 வயசா இருக்கும் போதிலிருந்து ஒரு நாள் கூட நான் அந்த கடையை மூணதே இல்லப்பா. நீங்க மூணு தவளை சாவியை கொடுங்க. இந்தா வச்சுக்க. 10ஆவதுக்கு அந்த பழனி பையன் கூட மாட்ட ஒத்தாசையா இருப்பான், பாத்துக்க.
இந்தாங்க காஃபி. போன எங்க வச்சேன்? ஹலோ, நாங்க ஏர்டெல்ல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க மேடம். புதுசா ஒரு ஜோடி ஆஃபர் லான்ச் பண்ணிருக்கோம். ஒரு ஆட் ஆன் கார்டு வாங்கினா அந்த நம்பருக்கு நீங்க ஃப்ரீயா பேசலாமே. ஆமா மேடம், கண்டிப்பா தேவைப்படும். ஏன்? இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 24 ஹவர்ஸும் பேசிட்டு இருக்கோம்ல. உங்ககிட்ட இருந்து ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்துக்கிறோம். உங்க லவர் பேர் சொல்லுங்க. ஏண்டி அபி, அவர் தேடி கொண்டு போய் கூட. நீ போ வர. ஏங்க, ஹலோ. லைன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. உங்க லவர் பேர் என்ன சொல்லல? ரோகிணிங்க. என்னது? ரோஹிணியா? போன்ல யாரு? யாரு? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தார்ல ஒருத்தர், அவர்தான். இன்னும் முடிவெடுக்கல. வணக்கம், நான் தான் புலிக்குட்டி பாண்டியன், சொக்கம்பட்டி பிரசிடண்ட். சொல்லுங்க. என்னடா இப்படி திடுதிப்புன்னு வந்துட்டோம்னு நினைக்காதீங்க. என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். போன வாரம் உங்க மகளை கோயில பார்த்தோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் பேசி பிடிக்கலாம்னு வந்திருக்கோம். சாவித்திரி, என் கையில வச்சுக்கிட்டு வரப்போற பொண்ணுக்கு பூ வச்சு விடு. அவளுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை முடிவாயிடுச்சு. நாங்க தான் விசாரிக்காம வந்துட்டோம். பரவாயில்ல, போற இடத்துல பொண்ணு நல்லா இருக்கட்டும். இந்தாங்க பூ வச்சு விடுங்க. வரட்டுமா? மாமா, என்ன? கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. சாப்பிட்டு பாருங்க மாமா. நீங்க மட்டும் சாப்பிடுங்க மாமா. அதான் வேணான்றல, நீ போ. மாமா கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க மாமா. அதான் வேணான்றல, நீ போ. மாமா டேஸ்ட் மட்டுமா பண்ணி பாருங்க மாமா. ஏய் பழனி, அதை வாங்கிட்டு அனுப்புடா. பேசலாம். இப்ப கிளம்பு, கடையில கஸ்டமர் வர நேரம். மாமாவுக்கு கோழிகளை செஞ்சு கொடுங்க, அதை விட்டுட்டு கொழுக்கட்டையா செஞ்சு கொடுக்குறீங்க. டேய் அப்பு, போடா நீ. ஒரு சிந்தால் சோப் கூட. ஆமாம் தரவா, நேர்மையான சோப். டேய், அவ கேக்கத்து குத்தம்டா. எருமை, எவ்வளவு நேரம் ட்ரை பண்ற? ஏன் எடுக்கல? ஹேய், என் ரோகிணி வந்திருந்தா, அவ கூட பேசிட்டு இருந்தேன். வருவா. அவளை அங்கேயே நிக்க சொல்லு. யாரு? அவள தானே? எனக்கு ஒன்ன உடனே பார்க்கணும். எனக்கு ஒன்னும் பார்க்கணும்னு இருக்கு. வேலையா இருக்கனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்ல அபி, நான் கடையில இருக்கேன். எனக்கு ஒன்ன பார்க்கணும். இல்ல அபி, புரிஞ்சுக்கோ. அபி, அபி, அபி. என்னண்ணே லவ்வரா? சி சி சி. சும்மா சொல்லாதீங்கண்ணே. இவனே லவ் பண்றான். பொண்ணு எப்படின்னு கேட்டா தேவன் மக ரேவதி மாதிரின்றான். பாத்ரா வெட்டிட போறாங்க.